உள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசின்றது காலபுருஷத்துல 2வது வீடா இருக்கு. இந்த வீட்டுக்கு அதிபதி சுக்கிர பகவான். இந்த வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி, மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள். இதெல்லாம் இந்த இதில் இருக்கு. ஜென்மகுருவா இருக்கும் பொழுது பல சந்தர்ப்பங்கள்ல நமக்கு குழப்பங்களும் உடல் அசதியும் காரியங்களை தள்ளி போடுறதும் நமக்கு நடந்தது. நமக்கு எல்லாம் யோசிச்ச காரியங்களை தள்ளி போயிட்டே இருந்தது. அதனால எப்போ என்ன முடிவெடுக்கிறது அப்படின்னு தெரியாம ஒரு தேக்க நிலை அப்படின்னு சொல்லலாம், அதெல்லாம் இருந்தது. உடல்நிலை கோளாறுகளும் இருந்தது, வயிறு சம்பந்தப்பட்ட ஜெரிமான பிரச்சனைகளும் இருந்தது, சளி தொந்தரவுகள் இருந்தது. இப்போ ரிஷபராசி அன்பர்களை பொறுத்தவரை அவங்க நல்ல கற்பனை வளம் அதிகம் உள்ளவங்க, எல்லாம் டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ட்ரெஸ் எல்லாம் ரொம்ப நேர்த்தியாக போடுவாங்க. நல்ல எல்லாத்துலேயும் சிரிச்சு கலகலப்பாக பழகக்கூடியவங்களா இருப்பாங்க. செலவினங்கள் பார்த்து செலவு பண்ணக்கூடியவங்களா இருப்பாங்க. குடும்பத்தில் இது வரைக்கும் இருந்த ஒரு கருத்து வேறுபாடுகள், ஒரு பிரச்சனைகள் அப்படின்றதெல்லாம் அதெல்லாம் மாறி உங்களுக்கு ஒரு நல்ல இணக்கமான கணவன் மனைவிக்குள்ள இணக்கமான உறவுகள் ஏற்படும். உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். உங்க பேச்சுக்கு வெளியிடங்கள்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும். ஏன்னா இந்த ராசியில சேர்ந்த பல பேர் தொழிலதிபர்களா இருப்பாங்க, இல்ல சுய தொழில் பண்றவங்களா இருப்பாங்க, இல்ல என்டர்பிரைனரா இருப்பாங்க, இல்ல ப்ரொஃபஷனல்ஸா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், ஏற்கனவே வீடு கட்டுறதுக்கு, பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு, இது மாதிரி பல காரணங்களுக்காக நீங்கள் பேங்க்கில் கடன்லாம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அதெல்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. குரு பயிற்சிக்கு அப்புறம் உடனே அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களோட எதிர்ப்புகளை நீங்கள் தாண்டி, உங்களோட தடைகளை தாண்டி முன்னேறக்கூடிய ஒரு காலகட்டமாக அது இருக்க போகிறது. ஏன்னா